மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்கிறேன்? சந்தோஷமாக. ஏன்னா சில நேரத்தில் வந்து நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறது என்ன பண்ணுவாங்க, அடுத்த வீட்டில் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து என்ன பண்ணுறது, என்ன ஒரு கோபப்படுத்துகிற மாதிரி, உனக்கு பற்றியா இல்லை அவனுக்கு கொடுத்துட்டா பற்றியா அப்படிலாம் பேசுவாங்க சில பேர். உன்னை எரிச்சல் அடைய வைக்கிறதுக்கு, உன்னை கோபம் அடைய வைக்கிறதுக்கு. அப்போ கூட நீங்கள் என்ன பண்ண, டிஸ்டர்ப் ஆகவே கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். டிஸ்டர்ப் ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பா, அவனுக்கு செஞ்சாரா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்காய் சந்தோஷம் சொல்லுங்கள். கங்க்ராச்சுலேஷன், சந்தோஷம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், அடுத்தவங்கள வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறியா, நீ சரியான கிறிஸ்தவன் என்று உன்னை நிதானிச்சு கொள்ளலாம். ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது பாருங்க, யோவானில் சொல்கிறாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒருவேளை நீங்கள் துக்கமாக இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் கண்ணீரில் இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், நீங்கள் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அந்த சந்தோஷத்துக்கு நீங்களும் பங்கெடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணி நன்றி செலுத்தும் போது, அந்த சந்தோஷத்தோடு பங்கெடுக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக என்ன பண்ணுவார், மாற்றுவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் அப்படியே ஒரு பொன் எழுத்துக்களாக பறிச்சிக்கங்க, பொன் எழுத்துக்களாக பறிச்சிக்கங்க. நான் ஒரு நாளும் அடுத்தவன் சந்தோஷப்படுத்தும் போது அதை கொடுத்து நான் வேதனை அடைய மாட்டேன், எரிச்சல் அடைய மாட்டேன், பொறாமை அடைய மாட்டேன். அதை குறித்து நான் என் மனசு வந்து என்ன பண்ணாது, வருத்தம் அடையவே அடையாது. அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சரியான கிறிஸ்தவங்க, சாட்சி உள்ள கிறிஸ்தவங்க, கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாறுவீங்க. நீங்கள் உப்பா ஒளியாக மாறுவீங்க. உங்களை எல்லாரும் வாழ்த்துவாங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களை எல்லாரும் நினச்சி பார்ப்பாங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை முடிக்கணும். அடுத்த வார்த்தை, அழுகிறவுடன் அழுங்கள். சொல்லுங்கள், அழுகிறவுடன் அழுங்கள். இதுதான் கொஞ்சம் கஷ்டம். இது சில நேரத்தில் சில பேர் அழுகிறது வந்து போலியான அழுவான். ஐயோயோ இப்படி நடந்துச்சாப்பா, ரொம்ப வருத்தப்படுறப்பா, உள்ள சந்தோஷம், வெளியே என்னதுங்க கஷ்டப்படுற மாதிரி, ஃபீல் பண்ணுற மாதிரி இப்படி ஒருத்தன் இருப்பான். இப்படி போலியான வருத்தத்தையும் போலியான என்னது ஒரு சோகத்தையே நம்ம என்ன பண்ணக்கூடாது, உள்ள சிரிக்குது ஆனால் போலியாக என்ன பண்ணுறது, வருத்தப்படுற மாதிரி நடிக்குது. இப்படிப்பட்ட நடிப்பையும் கர்த்தர் என்ன பண்ணுறதில்ல, விரும்புறது கிடையாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உண்மையாக அவங்க வீட்டில் ஒரு இழப்பு, அவங்க வீட்டில் ஒரு லாஸு, அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை, அவங்க வீட்டில் ஒரு துன்பம் வேதனை இருக்கிறாங்க, அது வந்து கொண்டாட மாட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அழைக்காம மாட்டாங்க. ஆனால் அழைக்காம அந்த இடத்துக்கு போய் நின்று அவளை துக்கங்களை வேதனையில் பங்கெடுத்து கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க, கைவிட மாட்டாருங்க, உங்களை நடத்துவாருங்க, உங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆறுதல் படுத்திட்டு அந்த இடத்துல வரணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம சபையில் இருக்கிறாங்க பாருங்கள், விருந்து வீட்டுக்கு போகிறத காட்டிலும் துக்க வீட்டுக்கு போகிறது என்னதுங்க நலன்னு சொல்லுது வேதம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஏன்னா அங்கே மனுஷனுடைய முடிவை என்ன பண்ணுவேன் பார்ப்பேன், பல காரியங்களை என்ன பண்ணுவேன். நம்ம சபையில் 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு டெத்துன்னு ஒன்று சொன்னால் சில பேர் காதிலே வாங்க மாட்டாங்க. யாரோ செத்தாங்க, யாரோ பண்ணாங்க, நம்ம என்னத்த. ஆனால் சபையில் டெத்துன்னு சில பேர் சொன்னால் சில குடும்பம் மட்டும் அழகாக வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஜாப் பண்ணிட்டு ஒரு ஆறுதல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சந்தோஷ வீட்டில் பார்க்குறதுக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க, துக்க வீட்டில் அவங்கள என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லைங்க நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் வரக்கூடாது. இப்படிப்பட்ட பேச்சே இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பேச்சே நாம் என்ன பண்ணக்கூடாது. உலகத்தான் பேசுவான், சாங்கியத்தை பேசுறது, ராசியை பேசுறது, இப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. இல்லைங்க
நான் நல்ல காரியத்துக்கு போகலான்னு இருக்கிறேன், இதுக்கெல்லாம் நான் போகக்கூடாதுங்க. இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பேசவே கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. ஒரு இழப்பு, ஒரு டெத்து நடந்துடுச்சு, இல்லை ஏதோ ஒரு வியாதியில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, என்னவோ ஒரு பிரச்சனையில் அவங்க குடும்பம் வந்து அழுகுது, அவங்க குடும்பம் வேதனையாக இருக்குது, அவங்க குடும்பம் வந்து துக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நாமும் அவர்களுடைய துக்கத்திலே வந்து என்ன பண்ண வேண்டும்? கலந்து கொண்டு அந்த துக்கத்திலேருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார் என்று சொல்லி ஒரு ஆறுதலும் தேர்தலும் தைரியத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? படுத்திட்டு வரணும். இயேசு போனாரா? போனார். லாசரு கல்லறைக்கு போனாரா இல்லையா? எடுத்துக்கொள்ளுங்க அந்த வசனத்தை. யோவான் 11ஆம் அதிகாரம். ரொம்ப அன்பாய் நேசித்தார் லாசருவே. ஆனால் லாசருவோ இறந்து போயிட்டான். இறந்து போயிட்ட பிறகு இயேசு அந்த இடத்துல வராரு. மார்த்தாள் மரியாள் முதல்ல ஓடி வரா. ஆண்டவரே, நீ இருந்துதா என் சகோதரன் என்ன பண்ண மாட்டான், எடுத்துக்க மாட்டானே அப்படின்றார். திரும்ப மரியாள் வந்து சொல்றா, ஆண்டவரே நீர் இருந்துதா என் சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், செத்திருக்க மாட்டானே. அப்போ இயேசு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த துக்க வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு? போகிறாரு. கவனிங்க, ஒரு வசனம் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல, இயேசு கண்ணீர் விட்டார். அந்த வசனத்தை போடுங்கம்மா. இயேசு என்ன பண்ணாரு? கண்ணீர் விட்டார். வசனம் வாசிங்க. ஆ 34, 35. பாருங்க, இயேசு கண்ணீர் விட்டார். சொல்லுங்க, இயேசு என்ன பண்ணாருங்க? கண்ணீர் விட்டார். அவர் ஒரு சில இடத்துக்காக இயேசு வந்து அழுதார். எருசலேமை பார்த்து என்ன பண்றாரு? அவர் வந்து கண்ணீரோடு கூட என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. கெத்சமேனே தோட்டத்தில் அவர் என்ன பண்ணாரு? கண்ணீரை சிந்தி, ரத்த வேர்வையா சிந்தி என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே போல லாசரு கல்லறைக்கு வந்த பிறகும் இயேசு என்ன பண்ணாருங்க? கண்ணீர் விட்டு அழுதார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவாதி தேவன் துக்க வீட்டுக்கு வருகிறாரு. அவன் அன்பா நேசிச்சவங்க அவன் இறந்துட்டான். இயேசு என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. அவங்கெல்லாம் அழுகுறாங்க. அவர்களோடு கூட சேர்ந்து அவரும் என்ன பண்ணுறாருங்க? கண்ணீர் விட்டார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்ல, அவர் உயிர் எழுப்ப போகிறார், அது வேற. ஆனால் அவங்க அழுகுறாங்களே. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதே போல் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், எப்போது அடுத்தவங்களுடைய துக்கங்களில் வேதனைகளிலும் நம்ம பங்கெடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அவங்கள தைரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு இருக்குமுன்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களை போல் சிறந்த மனுஷர்களை பார்க்க முடியாது. பழைய கிறிஸ்து சர்ச்சைக்கு வந்து நம்ம சர்ச்சில் வந்து பழைய பேர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பேட்ச் இப்படி மாறி கீறி இருக்குது. ஒரு சகோதரி ஒன்று இருக்குது, கல்யாணத்துக்கு தான் வரும், இந்த மாதிரி டெத்துக்குன்னு கூட்ட வரவே வராது. கேட்டால் பயமாகுதுன்னு. என்ன இருக்கா? பயமாகுது. ஏன் பயம்? இல்லை அதை பார்த்தாலே பயமாகுது, எனக்கு அதை நான் பார்க்கவே பிடிக்கல, பயமாகுது. சரி, நான் சொல்கிறேன் பாருங்க, ரெண்டுமே மனுஷனுக்கு 2 கண் இருக்கிறது போல, 2 கால் இருக்கிறது போல, 2 கைகள் இருக்கிறது போல, ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். சந்தோஷத்தை முதல்ல வச்சுட்டு துக்க வீட்டை வந்து இல்லை பானம் வேணாம், யாராவது எப்படியாவது போட்டோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மளை வந்து ஒரு வேளை ஆறுதல் படுத்த பார்த்தீங்கன்னா, யோபு வந்து ஆறுதல் எல்லாம் இழந்துட்டான். மனைவியை இழந்துட்டான், இது பிள்ளைகளை இழந்துட்டான், சொத்தை இழந்துட்டான், வியாதியாக இருக்கிறான். அவனுடைய 3 நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? அவனை தேடி ஓடி வராங்க.
ஓடி வந்து பல நாளாக அவனோடு கூட என்ன பண்ணுறாங்க, சாம்பலில் வந்து உக்காந்துன்னு இருக்கிறாங்க அவனை ஆறுதல் படுத்துபடியா. எத்தனை பேர் அப்படி படிச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. 3 நாள் எத்தனையோ நாட்கள் அவனோடு கூட உக்காந்தாங்க நண்பர்கள். உக்காந்து அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, ஆறுதல் படுத்துபடியாக அந்த இடத்துல உக்காந்துக்கிறாங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. சவுல் தேவனால் தள்ளப்பட்டான். இந்த சவுல் தள்ளப்பட்டதை எண்ணி சாமுவேல் பல நாள் என்ன பண்ணுறான், ஆண்டவரே அவனை தள்ளப்பட்டுட்டானே என்று சொல்லி என்ன பண்ணான், அழுது கொண்டு இருந்தான். கர்த்தரே வந்து அவனை என்ன பண்ணாரு, தேற்றினார். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க, ஆபிரகாமினுடைய அந்த வைப்பாட்டியா, யார் அவ பேர், ஆகார். அவ போய் யாரும் இல்லை எனக்கு என்று சொல்லி என்ன பண்ணுறான், பிள்ளை சாக போகுதே என்று சொல்லி கண்ணீர் விட்டு என்ன பண்ணுறான், அழுகிறான். அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தோன்றி அழாதே என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, அவளுக்கு ஒரு ஜீவ தண்ணீரை என்ன பண்ணாரு, காண்பிச்சாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போது அழுகையில் இருக்கிற மனுஷனை ஆறுதல் படுத்தவும் தேறுதல் படுத்த வேண்டும் என்று கர்த்தர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. இயேசு என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு கல்யாண வீட்டுக்கும் போனாரா இல்லையா? 3 நாள் டெத்து வீட்டுக்கும் போனார். நாயினூறு விதவியினுடைய அந்த டெத்து வீட்டுக்கும் போனார். அந்த பிள்ளைக்கு யாருமே இல்லாத ஒரு விதவை பெண்ணுடைய கைம்பெண்ணுடைய மகனுடைய வீட்டுக்கு என்ன பண்ணார், அவரு போனார். கல்யாண வீட்டுக்கும் போனார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால் நான் புரிஞ்சுக்கங்க, ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கங்க, ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி அணுகணும். துக்கப்படுகிறவங்களையும் கண்ணீரில் இருக்கிறவங்களையும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, வியாதியாக இருக்கும்போது என்ன வந்து பார்த்தீங்களா, இந்த சிறியவனுக்கு எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே நீங்கள் என்ன பண்ணீங்க, செஞ்சீங்க. அதனால் பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் யாராவது வியாதியாக இருக்கிறாங்களா, அவங்கள போய் பார்த்து ஜெபம் பண்ணுங்க. டெத் ஆகிட்டு இருக்கிறாங்களா, அப்போ கூட போகல, மறுநாளாவது 2 நாள் போயிட்டு ஆறுதல் படுத்தி என்ன பண்ணுங்க, பேசுங்க. ஏதோ ஒரு காலத்தில் மக்கள்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, துன்பத்தில் இருக்கிறாங்களா, கடனில் இருக்கிறாங்களா, வேதனையில் இருக்கிறாங்களா, மீள முடியாத துயரத்தில் இருக்கிறாங்களா, இழப்பை சந்தித்து இருக்கிறாங்களா, அப்படிப்பட்ட மனுஷர்களை என்ன பண்ணுங்க, தேடி சென்று ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துங்க. அவங்களோட துக்கத்திலோடு கூட என்ன பண்ணுங்க, கலந்து கொள்ளுங்க. ரெண்டுமே சரியான கண்ணோட்டத்தில் பாருங்க. ஒன்றை விட்டு ஒன்றை விடாதீங்க. எனக்கு யாரும் என்ன தேடி வரலையே, நான் எவ்வளோ துக்கத்தில் இருந்தேன், எவ்வளோ கண்ணீரில் இருந்தேன், எனக்கு யாரும் தேடி வரலையே, அப்படிலாம் என்ன பண்ணாதீங்க, சொல்லவே சொல்லாதீங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே என்ன பண்ணுவான், அறுப்பான். நான் இந்த 25 வருஷம் ஊழியத்தை நான் பார்த்துருக்கிறேன். ரெண்டுமே சரியான கண்ணோட்டத்தில் பார்ப்பேன். வியாதியாக இருக்கிறவங்களை தேடி போவேன். செத்து போயிட்டு இருக்கிறவங்களை அந்த குடும்பங்களையே தேடி செல்வது உண்டு. பல பிரச்சனைகளை உபத்திரத்தில் இருக்கிற குடும்பங்களே, பாடுகளில் இருக்கிற குடும்பங்களில் அவர்களை தேடி சென்றது உண்டு. அதே போல் சந்தோஷமாக இருக்கிற குடும்பங்களையும் தேடி செல்வது உண்டு. ஒரு நாள் அவங்கள நான் விட மாட்டேன். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதுதான் கிறிஸ்துவின் மெய்யான ஒரு அன்பு. சொல்லுங்க, கிறிஸ்துவின் மெய்யான ஒரு அன்பு. உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்குதா? இது ரெண்டுத்தையும் ஒரே கண்ணோட்டமாக பார்க்க ஆரம்பிங்க. இல்லைங்க, சின்ன பசங்க அதுக்கெல்லாம் இட்டு வர தேவையில்லைங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்குள்ளே வைக்கிறேன். என்ன, நம்முடைய பேச்சை காட்டிலும் நிறைய நேரத்தில் நம்முடைய செயல் வந்து பேசும். நம்ம யாருன்னு பேசும். நம்ம எப்படிப்பட்ட மனுஷன் என்பதை நம்மளை என்ன பண்ணோம், காட்டிடும். போன வாரத்தில் பாருங்கள், அந்த மாறன் குடும்பத்துக்கு அந்த அம்மா 25 வருஷத்துக்கு மேலே பழக்கம். அவர் உடனே ஒரு ஃபோன் பண்ணுறார். பேரை சொல்லி தான் கூடுவார். இந்த மாதிரி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க தெரியும், உடம்பு சரியில்லாத இருக்க சொல்லுவோம், கனவு சொல்ல ஒவ்வொரு ஃபோன் பண்ணுவார். போய் பார்க்க முடியல. போய் 2 மணி நேரம் அங்கே நின்னேன். 9 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் நின்னேன். ஹல்லேலூயா. இன்னும் ஆனசானமே எடுக்கலை. அவர் சொல்கிறேன், நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன்,
இந்த முறைப்படி செய்ய மாட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு மனுஷனை நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீங்கன்னா, மனுஷனை நேசிக்கிறீங்கன்னா, அவர்களுக்கு துக்கங்கள் வரும்போதும் சரி, அவர்களுக்கு சந்தோஷம் வரும்போதும் சரி, அவர்களை நீங்கள் தேடி சென்று அவர்கள் சந்தோஷத்தில் துக்கத்தில் நீங்கள் பங்கெடுக்கிற ஒரு நல்ல மனுஷனாக இருப்பீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் எப்படிப்பட்ட சோதனைக்கு நீங்கள் ஆளாக மாட்டீங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ஆளாகவே மாட்டீங்க. உங்களுக்கு எந்த பிசாசும் எந்த பொல்லாத சக்தியும் உங்களை என்ன பண்ண முடியாது, வீழ்த்தவே முடியாது. நான் சொல்கிறேன், ஒரு காலம் வரும் பாருங்கள், உங்களை எல்லாம் போற்றுவாங்க. அந்த சகோதரி இருக்கிறாங்கல்ல, என்னை தேடி வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாங்கப்பா, என்னை வந்து என்ன பண்ணாங்க, தூக்கி எடுத்தாங்க, தைரியம் சொன்னாங்க, எனக்கு ஜெபம் பண்ணாங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் காணப்படணும். நான் வேறங்க கோயிலுக்கு போகிறேங்க, ஹல்லேலூயா சொல்கிறேங்க, ஜெபம் பண்ணுறேங்க, ஆனால் நான் இப்படிலாம் இருக்கிறேங்க. இல்லைங்க, என் இயேசு என்ன சொல்கிறாரோ அவர் வார்த்தை ஒன்று கூட நான் என்ன பண்ண மாட்டேன், தரையில் விழாது. இந்த வசனத்துக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன், இந்த வசனத்தை கேட்குறேன், இந்த வசனம் கேட்குறபடினால நான் இப்படி தான் இருப்பேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வாங்க. அடுத்தவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் நடக்கும் சொல்லுவோம், அடுத்த வாழ்க்கையில் துக்கங்கள் வேதனைகளை கண்ணீரில் இருக்கும்போதும் சில நேரத்தில் நான் அறிவிக்கிறது உண்டு, அவங்க வந்து குடும்பம் உடம்பு சரியாக இருக்கிறாங்க அப்படின்னு. ஏதுக்கு ஜாம் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு? சில நேரத்தில் எல்டர்ஸில் கூட கேட்பேன், என்னங்க அப்படி உடம்பு சரியில்லாதவங்களை போய் பார்த்தீங்களா, போய் பார்த்துட்டு வர வேண்டியது தானே, இதுக்கு சொல்லணுமா, சொல்லாமல் செய்யுங்களேன் அப்படின்னு கேட்கறது உண்டு. ஏன் சார், அது அவங்களாம் விரும்புவாங்க. சபையில் இருக்கவங்க யாராவது வந்தாங்களா, வேதம் சொல்லுதில்ல, என்ன சொல்லுது 5ஆம் அதிகாரத்தில், ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை என்ன பண்ணுங்க, அழைப்பானாக. அவர் வந்து கர்த்தருடைய நாமத்தினால எண்ணெய் பூசி அவர்களுக்கு ஜெபம் பண்ணுவார்கள், அவர்கள் பாவம் செஞ்சமால் மன்னிக்கப்படும். கர்த்தர் அங்கே ஒரு தெய்வீக சுகத்தை என்ன பண்ணுவார், தருவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதில் இந்த காரியத்தை வச்சுக்கோங்க. ஒரு வாழ்க்கையில் துக்கம் வரும்போதும் ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம் வரும்போதும் நான் அதை சரி பங்காக பிரித்து துக்கத்திலும் பங்கு பெறுவேன், சந்தோஷத்திலும் பங்கு பெறுவேன். எனக்கு செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண மாட்டேன், எனக்கு வரலையே நான் ஏன் போகணும், நான் போகலன்னா ஆவாதா அப்படின்லாம் என்ன பண்ணாதீங்க, விதண்டவாதமாக என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. எதுக்கு நாங்கள் வந்து குரூப்பில் போடுறோம், எதுக்கு வந்து எல்லாருக்கும் போடுறோம்? ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் சந்தோஷப்படுகளோடு சந்தோஷப்படுங்கள், அழுகிறவங்களோட என்ன பண்ணுங்கள், அழுங்க. ஏன் அவங்களோடு கூட அழ வேண்டும், ஏன் அவங்களோட துக்கப்பட வேண்டும்னா அவங்கள ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி நாங்கள் இருக்கிறேங்க உங்களுக்கு. அந்த பழைய முறைமையில் பார்த்திங்கன்னா எல்லாம் கையை பிடிப்பாங்க. டெத்து வீட்டில் போனால் என்ன பண்ணுவாங்க, இப்படி கையை என்ன பண்ணுவாங்க, பிடிப்பாங்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்வாங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதனால் மக்கள் வந்து இந்த அழுகையும் இந்த கண்ணீரும் இந்த பள்ளத்தாக்குக்குள்ளே மனுஷன் கடும்போது மனுஷன் வந்து உடஞ்சி போயிடுவான். மனுஷன் வந்து என்ன பண்ணுவான், சுக்கு நூறாக என்ன பண்ணுவான், உடஞ்சி போயிடுவான். அவனை தூக்கி எடுக்க முடியாது. அப்போது வந்து நம்ம தான் அவங்கள போய்ட்டு தைரியப்படுத்தி என்ன பண்ண வேண்டும், தூக்கி